Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மோடியினுடைய தமிழகம் வருகை அதில் திமுக கொடுத்த இம்பார்ட்டன்ட், அதாவது ஒவ்வொரு முறையும் திமுக பிஜேபியை காட்டி தான் ஓட்டு வாங்கிடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க விமர்சனமா. திருமாவளவன் உட்பட அந்த தொகுதி எம்பின்ற அடிப்படையில் பங்கேற்கிறார். காங்கிரஸ் ஒண்டி அதே கருப்பு பலூன், அதே கோபேக் மோடி. ஆனா இவர்கள் எல்லாம் இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கால சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே. ஆனா நம்ம போய் இப்ப மைக்க போட்டு கேட்டோம்னா இல்லை நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ எதிரில் இதெல்லாம் நடக்கும்போது மறைவா என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன நடக்குது நமக்கு தெரியாது. பிரதமர் மோடி அவர்களோட அந்த மேடையில அண்ணன் திருமாவளவனும் இருக்கிறாரு. அவருக்கு உண்டான அரசியல் அங்கீகாரம் இருக்கு. அவரை மத்திய அரசு ஒரு அரசியல்வாதியா மதிப்பீடு செய்கிறது. தூக்கத்துல கூட எதிர்க்கக்கூடியவர், கனவுல கூட எதிர்க்கக்கூடியவர், கொள்கையில இன்னி தேதி வரல எதிர்க்கிறவங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆளுமை அங்க போயிட்டு பிரதமர் மோடியோட நீங்க ஜாலி. இதே தான் ஸ்ரீலங்காலையும் பண்ணாரு. ராஜபக்சவோட ஒரு சில நிகழ்ச்சியில எல்லாம் போய் கலந்துருப்பார். மோடியை எதிர்க்கிறோம் விமர்சனம் பண்றதை தாண்டி அவருக்குன்னு ஒரு சில பண்புகள், ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்றது. சரி, ஏன் அதை பண்றது? அவரு 24 hours அரசியல். இவங்கள மாதிரி பார்ட் டைம் பாலிடிக்ஸ் கிடையாது. திமுக கூட்டணி அந்த சனாதனம் ஒழிப்போம், சமூக நீதி காப்போம்னு சொல்றது அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் பழைய சிலபஸ். 2026 அது சிலபஸ் இல்ல. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல, மக்கள் சிந்திப்பாங்க. திமுக கூட்டணி இன்னைக்கு தேதிக்கு இன்டாக்டா இருக்காங்க. அப்படியே அவங்க தொடர்ச்சியா அந்த 2019 இருந்து தொடர்ச்சியா வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கிட்டு அந்த கூட்டணி அப்படியே நிலையா இருக்குது. அதுக்கேற்ற ஒரு வலுவான ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி, பிஜேபி, அமித்ஷா, மோடி, எடப்பாடி பழனிசாமி அமைப்பாங்களா? இன்டாக்டா இருக்கு ஒரு கூட்டணி பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணி இன்னைக்கு உடையுது இல்ல பிரச்சனைனா அவங்க திருப்பி ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா ஒரு சில இடத்துல விசிகா ஓட்டை எடுக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழ வேண்டிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்களோட ஓட்டை எடுக்கிறாரு. ஒரு சில இடத்துல கிறிஸ்டின்ஸ் மத்தியில பயங்கர பாப்புலரா இருக்காரு. ஒரு சில இடத்துல முஸ்லிம்ஸையுமே என்மாசா ஓட்டு போடுற இருக்கிறவங்க திமுக அவங்க ஓட்டு எடுக்கிறாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பாக்கெட்லயுமே பாப்புலரா இருக்காரு விஜய். அப்போ கம்யூனிஸ்ட் ஓட்டு, விசிகா ஓட்டுலாம் யாரோட ஓட்டு? திமுக. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பெரிய பிரேக். ஆமா, ஒரு ஆதன் நேர்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். மகிழ்ச்சி சார். மோடியினுடைய தமிழகம் வருகை அதில் திமுக கொடுத்த இம்பார்ட்டன்ட், அதாவது ஒவ்வொரு முறையும் திமுக பிஜேபியை காட்டி தான் ஓட்டு வாங்கிடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க விமர்சனமா. ஆனா அரசு விழாவில் இப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பங்கேற்பதும் எல்லாருமே பிரசன்ட் ஆகுறாங்க. திருமாவளவன் உட்பட அந்த தொகுதி எம்பின்ற அடிப்படையில் பங்கேற்கிறார். முதல்ல இதை பேசிடுவோம். இதை எப்படி பார்க்கறீங்க? பிஜேபி மேடையில் திருமாவளவன் உட்கார்றது, திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் உட்கார்றது எல்லாம் எப்படி பார்க்க? முதல்ல பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர் தொடர்ந்து இந்த கஜினி முகம் மாதிரி படையெடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. தமிழகத்தை எத்தனை வாட்டி படையெடுத்தாவது தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றணும். அதற்கு நம்ம தாத்தா ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரம், எங்கே போனால் என்ன கிடைக்குமோ, எதனா கிடைக்காதா, கொஞ்சம் ஓட்டு வராதா, தாமரை மலராதா அப்படின்ற அந்த அந்த முயற்சியை பாராட்டணும். அதாவது தோற்று போகிறோம் அப்படின்றதுனால தொகுந்து போல, அது தொடர் முயற்சி. யாரோ போய் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா இது மாதிரி அவர் வெளிநாடெல்லாம் சுற்றுப்பயணம் அதில் பிஸியாக இருக்கிறவர். அப்படி இருக்கிறவர் நீங்கள் முக்கொம்பு கிட்ட, தஞ்சாவூர் கிட்ட கூட்டு இதாங்க ஐயா காவேரி, இதான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு காட்டுறதுக்கு அவரோட அந்த நேரத்தை ஒதுக்குறதுக்கு ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்ன்றது நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கியமாலாம் கருத அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் தமிழகத்துக்கு வராரு, அடிக்கடி வராரு அப்படின்னும் போது பாஜக தமிழகத்தின் மீது பார்வை அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகரிச்சுட்டே போகிறோம். அவர்களுக்கு இங்கே கால் ஊன்றணும். அது அதனுடைய முதல் முக்கியத்தன்மை. பிரைம் மினிஸ்டர் அரசு விழாவுக்கு வர்றது கூட அதை நம்ம அப்படி பார்க்க முடியுமா? கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பார்த்து இதை பெருமைப்படுத்தணும்னு அழைச்சிட்டு வரதா பார்க்குறீங்களா? இல்லை அங்கே பிஜேபியே ரொம்ப முனைப்போட இதெல்லாம் இரண்டுமே இருக்குது. அதில் ஒன்று, இவருக்கு கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறதுலாம் பிடிக்கும். நீங்கள் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதமர் இந்த மாதிரி தீவார்த்தனை காட்டுற சீன்லாம் முன்னாடிலாம் கிடையாது. நேரு காலத்திலேருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க. ஒரு பிரதமர் பூசாரியாக மாறுறதுன்றது இந்தியாவில் தான் இருக்குது.
அப்படி இருக்கும்போது இந்தியானா அதுவும் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட தான். அப்படி அவர் மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அதனால் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அவருக்கே கிடைக்கிற சந்தோஷம் இவ்வளோ பெரிய அந்த நீங்கள் அந்த ஒரு சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும்போது அவருக்கு அது பிடிக்குது. அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாரு. அதுக்கு வந்து சட்டப்படி இடம் இருக்குது, அதெல்லாம் ரைட். ஆனால் அதை தாண்டி அதற்கு பின்னாடி நுனி அரசியல் நிறைய இருக்குது. நான் வந்து ஒரு இந்துக்கள் வந்து எனக்கு பின்னாடி வாங்க, இந்துக்கள் எனக்கு வந்து ஒற்றுமையாக இருங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தி, அந்த செய்தியினுடைய பிரதிபலிப்பாக எனக்கு தமிழர்கள் ஓட்டு போடணும் அப்படின்றது அடுத்த கேள்வி. 2. 3வது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வேறு சாய்ஸும் இருக்குது. இப்போது காசிக்கு போகலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு கயாவுக்கு போகலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து அமர்நாத் குகை இருக்குது, எங்கெங்கேயோ இருக்குது, எங்கெல்லாம் வேணும் போய் பண்ணலாம். அதை எதுக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு வருஷம் தேர்தல் இருக்குது, கிட்டத்தட்ட அடுத்த 10 மாதத்தில் ஒரு தேர்தல் மோடில் ஓடிக்கிட்டு இருக்கும் தமிழகம், தேர்தல் வியூகத்தில் ஓடிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கரெக்டாக பிளான் பண்ணி வர்றார். இப்போ இதே கலைஞர் அவர்களுக்கு ஒரு நாணயம் வெளியிட்டாங்க, அப்போ வந்து ராஜ்நாத் சிங் வந்தார். ஏன் அது கூட மோடி அவர்களே வந்துருக்கலாம். கலைஞரும் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு அடையாளம் காட்டப்பட்டவர். மேபி ராஜராஜ சோழனையும் கலைஞரையும் ஒப்பிட முடியாது. பட் இன்னைக்கு தேதியில் கரண்ட் கண்டெம்பரரி பாலிடிக்ஸில் இன்னைக்கு நிகழ்வுகளுக்கு அவர் ஒரு முக்கியமான தலைவர். ஆனால் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் அவர் வந்து வர்றது கிடையாது. அப்போ எதுக்கு வரணும், எது வந்தால் ஓட்டு கிடைக்கும், யாரை பார்க்கணும், எப்போ பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒவ்வொரு நகர்வுலையும் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தன்மையை மோடி அவர்கள் வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்தியிருக்காரு. இதில் சம்மந்தமே இல்லாமல் ஆஜரானது யாருன்னு பார்த்தா எங்கள் அண்ணன் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். இல்லை, அவர் ஆஸ் எ எம்பியா மேடையில் உட்கார். சரி, நீங்கள் ஆஸ் எ எம்பி நீங்கள் கலந்துக்கல, அன்னைக்கு என்ன ஆகிடும்? போலீஸ் வந்து வாரண்ட் கொடுக்க போகிறாங்களா? நீங்கள் வந்து எம்பி நீங்கள் கலந்துருக்கணும், இல்லை உங்களுக்கு கொடுக்க போகிற அலவன்ஸை கட் பண்ண போகிறாங்களா? இல்லை நீங்கள் விமானத்தில் போகும்போது இல்லைங்க நீங்கள் வந்து பிரதமர் மோடி வந்தப்போ நீங்கள் வந்து கலந்துக்கல, நீங்கள் ஆஸ் பர் ப்ரோட்டோகால் கலந்துருக்கணும், அதனால் இனிமேல் நீங்கள் வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் உங்களுக்கு சலுகை கிடையாது எம்பி, அதெல்லாம் சொல்ல போகிறாங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மருத்துவமனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணம் அடைஞ்சிட்டு வர்றாரு. அந்த மாதிரி நேரத்தில் ஆஸ் எ எம்பி நீங்கள் போய் கலந்துக்கிறீங்க. இதை வந்து டிவியில் பார்க்குறாரு முதல்வர். அவர் அது சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு வந்து வேறு வழியில் அமைச்சர் அனுப்புகிறாருன்னா அது ப்ரோட்டோகால், ரைட்டுங்களா? சரி. அப்போது அதே கேள்வி இங்கே வருது. அவரோட ப்ரோட்டோகால் வந்து பிரச்சனையாச்சு, பிசிறு தட்டுச்சுன்னா ரெய்டு வரும், ஆட்சிக்கு வரும், 1008 பிரச்சனை வரும். அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அண்ணன் திருமாவளவன் நான் நம்புறேன், அவர் டியூட்டி அவர் பார்க்க இல்ல அண்ணன் திருமாவளவன் நான் நம்புறேன். இன்னமும் வந்து அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுலாம் இல்ல. அது அவர் வாழற வாழ்க்கை என்னன்றது எனக்கு தெரியும். பிஜேபி தூக்கத்துல கூட எதிர்க்கக்கூடியவர், கனவுல கூட எதிர்க்கக்கூடியவர், கொள்கையில இன்னி தேதி வரல எதிர்க்கிறவங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆளுமை அங்க போயிட்டு பிரதமர் மோடியோட நீங்க வந்து ஜாலி, இதே தான் ஸ்ரீலங்காலையும் பண்ணாரு. ராஜபக்சவோட ஒரு சில நிகழ்ச்சியில எல்லாம் போய் கலந்துருப்பார். சார், இது அதோட ஒப்பிட முடியுமா? இல்ல ஒப்பிடல. நான் என்ன சொல்றேன்னா, கோவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க, ஆனா பார்க்கும்போது தேநீர் நீங்க வந்து குடிக்கிறீங்க, பேசுறீங்க, சிரிக்கிறீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அப்போ அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் ஒன்று தான் வித்தியாசம். எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டணியில் இருக்காரு, இவர் கூட்டணியில் இல்லை. மற்றபடி சிரிப்பு, பேசுனது, நட்பு பாராட்டினது எல்லாம் கரெக்டு தானே? நாட்டு மக்கள் பார்த்தாங்கல்ல. இதில் கொள்கைன்ற ஒரு விஷயத்தை வச்சு தானே மக்களுக்கு நீங்கள் திணிச்சு கொடுத்துட்ருக்கீங்க. அங்கே அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் கட்சி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் எதனா பிரச்சனையா? இல்லை அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்களோட சொத்து எதனா சோழ மன்னர் அன்றைக்கி எழுதி வாங்கிக்கினாரா? அன்றைக்கி விட்ட கருப்பு பலூன் அவங்க ஒண்டி தனியாக விட்டுருக்குறாங்க. என்னோட பதிவு அதுதான். இப்போ காங்கிரஸ் ஒண்டி அதே கருப்பு பலூன், அதே கோபேக் மோடி. ஆனால் இவர்கள் எல்லாம் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, கால சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வர. ஆனால் நம்ம போய் இப்போ மைக்கு போட்டு கேட்டோன்னா இல்லை நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ எதிரில் இதெல்லாம் நடக்கும்போது மறைவா என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன நடக்குது நமக்கு தெரியாது இல்லையா? எனக்கு அரசு விழாவில் அந்த தொகுதி ஒன்றும் இல்லை. நீங்கள் சிதம்பரத்தில் போயிட்டு அங்கே வந்து பிரதமர் இருக்கும்போது, சிதம்பரத்தில் நான் இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் டூர் போயிட்டு வந்தேன். மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது, மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, வாழ்வாதார பாதிப்பு இருக்குது, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து சரியாக போய் சேரல, விவசாய கூலிகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நெசவு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் நலிந்து போயிருக்காங்க. இதெல்லாம் சிதம்பரம், கும்பகோணம், திருபுவனம், திருவையாறில் இருக்கிற பிரச்சனையை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு பிரதமர் அழைப்பு இருந்ததுங்க, மக்கள் பிரச்சனை முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு கேம்ப்பு போட்டிருக்கலாம், இது பண்ணியிருந்தா அண்ணன் திருமாவளவனோட பேசும்போது இன்னும் மேலே போயிருக்கும். சரி, என்ன தேவை இப்போ இந்த மேடையில் உட்கார்ந்ததுக்கு? ஒரு அங்கீகாரம். என்ன மதிக்கிறாங்க, என்ன கூப்பிடுறாங்க, அந்த அங்கீகாரத்தை நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது இவங்க பார்வை. அவங்கள பொறுத்தவரை ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் லோக்கல் எம்பியை அவாய்டு பண்ணிட்டு அது தப்பாயிடும். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனு,
அதனால யாரெல்லாம் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அப்போ மக்கள் பிரச்சனையை விட இவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு குஷிப்படுத்துறது, அவரை பார்த்து அந்த வணக்கம் சொல்லணும், அவர்கிட்ட சிரிக்கணும், புன்னகை வைக்கணும் அப்படின்றது அவங்களோட பிரதானமா இருக்கு. அது ஓட்டா வரப்போறது இல்ல, ஓட்டாலாம் வராது. வந்து ஒரு ஸ்பெக்டர். அதாவது எப்படின்னா அது என்ன செய்தி காட்டும்னா, பிரதமர் மோடி அவர்களோட அந்த மேடையில அண்ணன் திருமாவளவனும் இருக்கிறாரு, அவருக்கு உண்டான அரசியல் அங்கீகாரம் இருக்கு, அவரை வந்து மத்திய அரசு ஒரு அரசியல்வாதியா மதிப்பீடு செய்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா. இப்போ அதே எடுத்துக்கங்க, ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்கே என்ட்ரி கிடையாது. அந்த விழாவுக்கு அழைப்போ இல்லை ஏர்போர்ட்டில் ஐயா கொஞ்சமாச்சும் வந்துக்கிறேன், ஒரு வணக்கம்னா வைக்கிறேன், இல்லை பார்த்துட்டு போகிறேன், உங்களை பார்த்தாவே பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சீடர் போல நின்றுட்டு இருந்தவருக்கு அங்கீகாரம் இல்லை. அதாவது தூத்துக்குடி பகுதியில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற ப்ரோக்ராம், ஏர்போர்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு ரயில்வே திட்டங்கள் தொடங்கி வச்சதுலாம் வந்து அவருடைய தொகுதியும் வருதான், திரு ஓபிஎஸ் உடைய தொகுதி வருதுன்னு அப்படின்னே ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. எவ்வளோ சிறுவர்கள் செஸ் விளையாடுறாங்க, ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடினாங்கன்னு சொல்லிட்டுலாம் பிரதமர் சந்திக்கிறாரு. நல்லா திருக்குறள் பாடினாங்க அப்படின்லாம் சந்திச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? மந்திரம் சொல்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து கோயிலில் பூஜை பண்ணுறவங்களெல்லாம் சந்திக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்குறீங்கல்ல. இப்படியே அரசு விழாவில் வேணாம், தனியாக ஒரு டீ குடிக்கலாம்ல, இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்ல, இல்லை ஃப்ளைட்டில் சும்மா போகும்போது டெல்லிக்கு நம்ம பேசினே போகலாம், வாங்க ஃப்ளைட்டில் கூட கூட்டுன்னு போகலாம்ல, எதுவுமே கொடுக்கலையே ஓபிஎஸ்க்கு. அப்போது இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம போய் பேசும்போது அப்படி பேர் இப்படி பேர், இது சனாதனம் ஒழிக, இது வந்து பிஜேபி நாட்டுக்கு ஆபத்து, பிஜேபிக்கு நாட்டுக்கு ஆபத்து, ரைட்டு, கூட கம்மா போட்டு உங்களெல்லாம் சேர்த்துக்கோங்க, நீங்களும் தான் ஆபத்து. இங்கே வந்து ஆபத்து 1 எது, ஆபத்து 2 எது, ஆபத்து 3 எதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இல்ல சார். திருமாவளவனோ திமுகவோ பிஜேபி நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லி ஓட்டு வாங்குறாங்க, அரசியல் பண்றாங்க. நீங்க கம்மா போடுன்னா அந்த நாட்டுக்கு ஆபத்துல நீங்க திமுகவும் கொண்டு வரீங்க, பிசிகாவும் கொண்டு வரீங்களா? கரெக்ட் கரெக்ட். இல்ல அதாவதுங்க, நான் என்ன கொண்டு வரேன்னா, நிறைய விஷயத்த வந்து விசிகா வந்து இன்னைக்கு சூழ்நிலையில அமைதி காத்து கொண்டு இருக்காங்க, கேட்கறது கிடையாது. கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால பிஜேபியை பத்தி அவங்க வந்து எதிர்த்து பேசுறாங்க. பிஜேபி மீது எதனா ஒரு வழக்கு, பிஜேபி தவறு செய்யுதுன்னு சொல்கிறீங்க, எதனா ஒரு வழக்கு, எதனா ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறது, இல்லை பிஜேபியை பொது வழியில் அம்பலப்படுத்துகிற வேலையை விசிக்கு எதனா பண்ணியிருக்கா? இப்போ ஒரு 2 வருஷத்தில் எதனா சொல்லுங்கள். மேடை போட்டு பேசினதை தவிர்த்து அறிக்கையை விட்டு பிஜேபி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட முகசொலிப்பு தன்மை வரா மாதிரி திமுகவோ இல்லை விசிகாவோ எதனா பண்ணியிருக்காங்க அந்த 2-3 வருஷத்தில்? மேடை போட்டு பேசுகிறத தவிர்த்து, அதாவது தோல் உரிச்சு காட்டணும், ஊழல்வாதினா இவர் ஊழல்வாதி, இதில் இவர் திருடி இருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. மத்திய நம்ம நம்பலாமா? மத்திய அரசு ஊழலே பண்ணுறதில்ல, பிஜேபி வந்து அக்மார்க் நெய்யால் செய்யப்பட்ட கட்சின்ற மாதிரி ஏற்றுக்கலாமா? வெறும் பப்ளிக் கிட்ட அந்த கோவத்தை வர வைக்கிறதுக்கு உண்டான மேம்போக்கான அரசியல், நுனி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நான் இங்கே பதிவு பண்ண வரேன். ஸோ இந்த முறை ஒரு அரசியல் தான், இவங்களும் வந்து ஒரு அரசியல். இந்த அரசியலில் வந்து கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா 1000 இருந்தாலும் வந்து நம்ம தாத்தா ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஒரு தமிழர்கள் பெருமைக்கு பிரதமர் வராரு, நேரம் கொடுக்குறாரு, சிலை கட்டுவன்றாரு. ஏதோ அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து எல்லாருமே வந்து திமுக சொல்கிறதையோ அதிமுக சொல்கிறதையோ விசிகா சொல்கிறதையோ கேட்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, பரவாயில்லப்பா இந்த சிலை யார் கட்டினது, இது வந்து மோடி வந்து சொன்னாங்க அந்த பீரியடில் கட்டினதுன்னு போது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். மேபி அதனால் இருக்கிற கோவம் தனியலாம், ஓட்டு வருதா இல்லைன்றது அப்புறம். அந்த கோவம் வந்து டெல்டாவில் இருக்கிற கோவம் வந்து மக்களுக்கு வந்து பிஜேபி மேலே கொஞ்சம் குறையலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் ஓபிஎஸ் சந்திக்கல, என்ன காரணம்? இல்லை, அது 2 காரணங்க. ஒன்று வந்து மோடி அவர்களோட அந்த கேரக்டர், அவரோட அந்த பொலிட்டிக்கல் ட்ரைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது ஒன்று. 2வது ஓபிஎஸ் அவர்களோட அந்த அரசியல் நடத்தக்கூடிய அவர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சில வினைகள். இப்போ இது 2 எப்படி பார்க்கணும்னா, இப்போ மோடி அவர்களை பொறுத்தவரை ஒருவேளை ஓபிஎஸ் தயவு இல்லாமல் தென் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜகவில் வெற்றி பெற முடியாது, இல்லை பாஜகவுக்கு ஓட்டே இல்லைன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக சந்திச்சிருப்பார். ஓபிஎஸ் எல்லாம் இப்போ பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறார். பாதிப்பு இல்லைன்னு அவர் நினைக்கிறார். ஒன்று. இன்னொன்று, மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஒரு குழந்தைகிட்ட இப்படி பேசினா கூட அதை ஒரு 10 பேர் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு விளம்பரமாக்கி அது மூலிமா 10 ஓட்டு வாங்கணும். ஒரு வெளியூர் போனால் ஒரு தொப்பி போட்டு அதை வைத்து ஒரு விளம்பரம். அங்கே ஃபாரினர்ஸ்லாம் போய் பார்த்தா அங்கே கோட் சூட்லாம் போட்டு அங்கே இருக்கிற சீமான்கள் சீமாட்டிகளோடு சேர்ந்து அங்கே ஒரு விளம்பரம். எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கும். அப்போது ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து பாக்கியமாக கருதுறேன், பாக்கியத்தை கொடுங்க, இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னாடியோ இல்லை கிறிஸ்டர் சிலைக்கு முன்னாடி நின்று தியானம் இருப்பாங்க. தியானம் இருந்து நீங்கள் வந்ததே எம்பெருமான் வந்ததே என் பாக்கியம், வாழ்நாள் பாக்கியம். அப்போ கேள்விப்பட்டது இந்த டயலாக்லாம். அதை அப்புறமா நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓபிஎஸ் அது அப்படி எழுதியிருக்க கூடாதுங்க. என்னோட மன வருத்தம் என்னன்னா, எனக்கு உண்டான தலைவர் ஓபிஎஸ்.
ஏன்னா தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து பிரதமர் கிட்ட இது மாதிரி நேரம் கிடைச்சா சந்திக்க விரும்புகிறேன், முடிஞ்சு போச்சு. என்ன வார்த்தை இது, யார் எழுதி கொடுக்குறதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்க, பழைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இப்படிலாம் எழுதுவாங்க போலன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து அதாவதுங்க நீங்கள் அரசியல் பண்ண வேண்டிய தமிழகத்தில் தான். அது இங்கே என்ன பிரச்சனைனா மக்கள் செல்வாக்கு ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு கணிசமாக இல்லைன்ட்டுன்னு பிரதமர் நினைக்கிறாரு. இப்போ இதே ஒரு ஓட்டு இருக்குது, இப்போ வந்து தோனி வராருன்னு வச்சுக்கோங்களேன், தோனியோட ஃபோட்டோ எடுத்துக்கினா 10,000 ஓட்டு கிடைக்கும்னா டெய்லி ஃபோட்டோ எடுத்துக்குவார். இதெல்லாம் அவர் பண்ணுவார். யார்? பிரதமர். ரஜினிகாந்தை போய் வீட்டில் சந்திச்சார்ல, அதே ரஜினிகாந்தை இன்னைக்கு கூப்பிடல. இவருக்குமே வந்து கோயிலுக்குள்ளனா பிடிக்கும், போய் தியானம் பண்ணுற ஒரு தனிமையில் ரஜினிகாந்தை கூப்பிட்டு எப்பா வாப்பா சூப்பர் ஸ்டார், நான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரேன், நான் என் பக்கத்தில் உட்காந்துக்கும், மக்கள் பார்க்கறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏன் அதெல்லாம் ஏன் சிந்திக்கலை? நானே பெரிய சூப்பர் ஸ்டார் பொலிட்டிக்கலாக, எனக்கு எலெக்ஷன் நேரத்தில் தான் நீங்களாம் தேவை, எலெக்ஷன் இல்லாதப்போ நானே சோலோவாக பண்ணிக்குவேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருப்பார். நாங்கள் இங்கே மோடியை வந்து எதிர்க்கிறோம் விமர்சனம் பண்ணுறதை தாண்டி அவருக்குன்னு ஒரு சில பண்புகள், ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. சரி, ஏன் அதை பண்ணுறாரு? அவர் 24 hours அரசியல்வாதி, இவங்கள மாதிரி பார்ட் டைம் பாலிடிக்ஸ் கிடையாது. இப்போ ஓபிஎஸ் நீங்கள் சொன்னீங்களா, ஏன் அவருக்கு கிடைக்கல? இப்போ ஓபிஎஸ்க்கு வருவோம். முன்னாலே பாக்கியன்னு கடிதம் எழுத வேண்டியது, மறுநாள் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு கண்டிச்சிருக்கிறாரு. என்னன்னா 2151 கோடி வரலையா, அது கண்டிச்சு. இது எப்போ வரல? முந்தா நேற்று வராமல் இன்னைக்கு செக்கு கிரெடிட் ஆகாமல் போயிடுச்சா? பல மாசமா பல வருஷமா இருக்குது. திடீர்னு அந்த அறிக்கையை பார்த்தோன்னா எங்கடா இது அன்பில் மகேஷ் அவரோட அறிக்கை மாதிரி இருக்கே இது அப்படின்னு பார்த்துட்டேன் நான். அப்புறம் பார்த்தா இல்லை இது பள்ளி கல்வித்துறை கிடையாது, இது வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான் அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு. கோவம், நியாயமான கோவம் எப்போ வரணும்? மக்கள் பக்கம் இருந்து நீங்கள் அரசியல் பண்ணி இன்னைக்கு எல்லாம் கையை விட்டு போகிற நேரத்தில் மதுரையில் மாநாடு போடுறீங்க. இது எப்போ போட்டிருக்கணும்? இவர் எழுச்சி பயணம்லாம் எடப்பாடி பழனிசாமி போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை போட்டு, எப்பா என்னப்பா மத்திய அரசு சரி ஸ்டாலின் கேட்க மாட்டார், அவர் ஆட்சியில் இருக்கிறாரு, அமலாக்கத்துறைக்கு பயந்தே இருக்கிறாரு வச்சுக்குவோம். நான் கேட்பேன், தமிழக மக்களுக்கு துட்டு வரலன்னா நான் கேட்பேன், என் ஊர்லேருந்து இவ்வளோ போகுது, டிஎன்இபி பில்லில் டான்ஜெட்கோ எலக்ட்ரிசிட்டி பில்லில் மேபி இதெல்லாம் இவங்க போய் கட்டினா தான் தெரியுமா என்னன்னு தெரியல, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் புதுசாக போட்டது. அப்போது 2 விஷயம், ஒன்று ஜிஎஸ்டி இவங்க வாங்க போகிறாங்க இல்லை வாங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இதை பற்றி எதனா தெரியுமா? இதை பற்றி யாருன்னா பேசினாங்களா? கரண்ட் பில்லை ஏறி இருக்குன்னு தெரியுது, அதில் ஜிஎஸ்டி எதுக்கு? மக்கள் மேலே எவ்வளோங்க நீங்கள் சமைப்பீங்க? அதாவது நீங்கள் கொடுக்குற கரண்ட்டுக்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம், அதில் எங்கேருந்து ஜிஎஸ்டி வருது? இதெல்லாம் அந்த ஜிஎஸ்டி வந்தப்போ இதை பற்றிலாம் பேசவே இல்லையே. இது பேசலையா? ஐசியூ மருத்துவமனையில் வந்துட்டு சாக கிடக்கிறவனுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க, அப்போல்லாம் கண்டனம் தெரிவிக்கலையே. இப்போ திடீர்னு கண்டனம் வருது. அதுக்கப்புறம் ஒரு பண்ருட்டியார் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, ஓபிஎஸ் வந்து வேறு சில முடிவுகள் எடுக்கணும். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் முடிவு எடுக்கிற நேரம்லாம் மலை ஏறி போய்விட்டது. இன்னைக்கு அவரோட நிலைமை வந்து என்னன்னா, மக்கள் தான் அவரை காப்பாற்ற முடியும். அவர் போக வேண்டிய இடம் அறிஞர் அண்ணா சொன்னது, மக்கள்கிட்ட போங்க, மக்களுக்கு உண்டான புரட்சி பண்ணு. மக்கள் செல்வாக்கு வந்துச்சுன்னா திரும்பி மோடி மறுபடியும் வந்து ஏர்போர்ட்டில் ஹலோ ஓபிஎஸ் ஹவ் ஆர் யூ அப்படி கேட்பார். அது நடக்கும். அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. யாருக்கு செல்வாக்கு இருக்கும் இல்லை, இன்னொன்று பார்ட்டியில் நம்பர் 1 யார், அவங்கக்கிட்ட தான் அவங்க வியாபாரம் பேசுவாங்க, டீல் பேசுவாங்க, தேர்தலை பற்றி பேசுவாங்க. மற்றவங்க கிட்டலாம் அவங்க பேசுறது கிடையாது. இது பிஜேபியோட ஸ்டைலு. இதை இவர் புரிஞ்சுதா புரியலையானே தெரியல. அதற்கு உண்டான அரசியலாம் பண்ணாமல், குறைந்தபட்சம் இன்னைக்கு தேதியில் சசிகலா அவர்கள் தனியாக இருக்கிறாங்க, ஓபிஎஸ் தனியாக இருக்கிறார், டிடி தினகரன் தனியாக. நீங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கலாம்ல. உண்மையிலே உங்களுக்கு ஒத்துமையாக இருக்கணும், தமிழக மக்கள் நல்ல நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கலாம்ல. ஒரு மேடையில் ஒன்றா, இல்லை வீட்டுக்கு போய் பார்க்குறது, ஒருத்தர் இன்னும் விட்டு கொடுத்து போகலாம், இல்லை இன்னொருத்தர் வரலாம். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் கடைசி நேரத்தில் டிசம்பரில் அக்டோபரில் பண்ணால் எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்களா? அப்போ போய் கண்டனத்தை தெரிவிக்கிறது, அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் இருக்கணுங்க. அதை வந்து இவர் ஐயா ஓபிஎஸ் வந்து மன்னிக்கணும், வழக்கறிஞர்களை நம்பி கோர்ட்டு நம்பி கொஞ்சம் விஷயத்தை வந்து விட்டுட்டார். மக்களை நம்பி இருந்தாரு, தொண்டர்களை நம்பி இருந்தாருன்னா அவர் இன்னைக்கு இருந்திருக்க வேண்டிய இடமே வேற. பிஜேபி வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ண வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி வேணும்னா ஆம் வேணும், அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வேணும்னா இல்லை, இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். இப்போ நீங்களாம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சொல்லுவோம், சொல்லும்போது பேசிக்கலாம். ஸோ இது ஒரு சூட்சமான அரசியல் தான். தெளிவான அரசியல் பிஜேபி, தெளிவான அரசியல். ஆமாங்க. நீங்கள் உள்ளே விட்டால் திருப்பி மறுபடியும் பிரச்சனை பண்ணுவீங்க, திருப்பி போராட்டன்வீங்க, தர்ம யுத்தம்வீங்க, ரெட்டலையை முடக்கிறேன்வீங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. இப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனையா? இல்லை நான் ஜெயிச்சு ஆட்சியில் எனக்கு தேவை திமுக வீட்டுக்கு போகணும், அதுதான் மோடி அவர்களோட இஷ்டம். அமித்ஷாவோட கோல் என்ன? டிஸ்மேண்டில் தி கவர்மெண்ட், ரைட்டுங்களா? இதுதான் அவங்க பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு என்னை கூப்பிடல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ரெட்டலை என்கிட்ட குத்துருங்க, எங்களுக்கு அந்த சின்ன பஞ்சாயத்து இருக்கு பாருங்க,
அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, முதல்ல யாருக்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்கு, யாருக்கு வந்து அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, யாரால் தேர்தலில் வந்து வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க முடியுமோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிடுவாங்க. அண்ணாமலைக்கு என்ன சவுண்டு விட்டாங்க, என்னென்ன அந்த சோஷியல் மீடியா மீம்ஸ் என்ன, ட்ரெண்ட் என்ன. நீங்கள் சோஷியல் மீடியாவில் தேர்தல் வச்சுருந்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை. அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு தேர்தல் அண்ணாமலை முதல்வர். இதுதான் நடந்திருக்கும். இப்போ இன்னைக்கு தெரியுது, அண்ணன் சீமான் இன்னைக்கு 3வது பெரிய கட்சி களத்தில் நிற்கிறாரு. அண்ணாமலை எங்க இன்னமும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. கள அரசியல் செய்வது கிடையாது. கோவமாக பேசுறது, ஏர்போர்ட்டில் பேசுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாக்கா மாறாது. வாக்கு மாறுறதுன்றது அது ஒரு பாண்டு. அதாவது வாக்காளர்களுக்கும் தலைவர்களுக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்கணும். ஓட்டு போடுறவங்க நம்ம பிரச்சனையை பேசுகிறாப்புலப்பா, நம்மளோட வயிற்று பிரச்சனை புரியுது, நம்ம பணத்தை பாக்கெட்டில் இருந்து காணா போச்சு, இது அவருக்கு புரியுது. என் பிள்ளைங்க படிக்கணும், படித்து வேலை இல்லை, 100 நாள் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, மகசூல் இல்லை, நெல் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அரிசி வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, குடவுன் இல்லை, மழை பெஞ்சா அந்த நெல் வந்து நெல்மணி வந்து நாசமாக போகுது. இந்த பிரச்சனைகள் புரிஞ்சு பேசுகிறவங்கள தான் மக்கள் நேசிப்பாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு சனாதனம் ஒழிப்போம், சமூக நீதி காப்போம் அப்படின்னா ஏதோ ஹிஸ்டரி கிளாஸ்லாம் உட்கார்ற மாதிரி இருக்கு. ஹிஸ்டரி ஜாகிரபி கிளாஸ்ல ஹிஸ்டரி ஜாகிரபி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. திமுக கூட்டணி அந்த சனாதனம் ஒழிப்போம், சமூக நீதி காப்போம்னு சொல்றது அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் பழைய சிலபஸ், 2026 அது சிலபஸ் இல்லை. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல, மக்கள் சிந்திப்பாங்க, ஓட்டு போடுவாங்க, கொஞ்சம் மக்கள் போடுவாங்க. இந்த ஆட்சி வந்தப்ப நானே பேசியிருக்கிறேன், திரும்பவும் இந்த ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இன்னைக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது மக்கள் முடிவு, மக்கள் அந்த மனநிலையில் இல்லைன்றது என் பார்வை. திமுக மறுபடியும் வேண்டான்னு நினைக்கிறாங்களா? திமுக வேண்டான்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு எதிர்வினை வருது. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்வர் இந்த நொடி வேரில் முதல்வர் மீது கெட்ட பேர் கிடையாதுங்க. மார்க் மை வேர்ட்ஸ். திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது கெட்ட பேர் இல்லை. ஆனால் சுற்றி இருக்கிற சப்சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான், உங்களுக்கு புரிகிற மாதிரி, இல்லை மக்களுக்கு புரிகிற மாதிரி. ஒரு காலத்தில் 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு விட்டோம், ரைட்டுங்களா. மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சு ஹரியானையில் முதலமைச்சர் உட்காந்துட்டார், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் தான் வருது பிரச்சனை அதிகாரிங்களால். என்ன சொல்கிறாங்க, சார் இவங்கெல்லாம் டிஸ்குவாலிஃபைடு சார், குவாலிஃபிகேஷன் இல்லை. ஏன் இல்லை? இவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து கார் இருக்குது, இப்போ கார் ஓட்டுநர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வாடகைக்கு கார் ஓட்டுறது பதிலாக சொந்தமாக கடனில் வாங்கி வண்டி ஓட்டுறாரு, ரைட்டா. அவர் வந்து உடனே கார் வாங்கினதுனால கார் சொகுசுக்கு வாங்கலை, ஓட்டி பிழைக்க வாங்கியிருக்கிறாரு, ரைட்டா. அப்புறம் கிரைண்டர் வச்சுருப்பாங்க, 4 கிரைண்டரை போட்டு சும்மா ஜாலியாக சுற்றுறது இல்லை, இட்லி மாவை போட்டு ருப்பி அதை 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா வைத்து பொழப்பு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு கரண்ட் செலவு ஜாஸ்தி ஆகும். கரண்ட் பில் எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ வீட்டு மேலே இருக்குது, இவங்களுக்கு 1000 ரூபா கிடையாது, காலியா. ரெண்டாவது ஒரு அம்மா இருப்பாங்க விதவை, அவங்களுக்கு முதியோர் பென்ஷன் வருது, அதனால் அவங்க பெண்ணுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க காலியாக, அந்த வீட்டில் காலியாக, இப்படி ஒவ்வொன்றைத்தையாக காலி பண்ணி 50 லட்சம் பேருக்கு இல்லைன்ட்டாங்க. அப்போ இன்னைக்கு அந்த 50 லட்சம் பேர் வந்து தகுதியானவர்கள். அதே அண்ணா பிறந்த நாளில் 2 வருஷத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாதவர்கள். அப்போது எங்களுக்கு தகுதி எப்போ போச்சு, தகுதி எப்போ வந்துச்சுன்னு தகுதி உற்ற மக்கள் கேட்பாங்கல்ல. என் தகுதியை யார் தட்டி பறிச்சது? அந்த தகுதி எனக்கு அன்றைக்கி இருந்ததுன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபானா 2 வருஷத்துக்கு 24,000 ரூபாய். இந்த 24,000 ரூபாய் எனக்கு வரல, அந்த காசு யார் கொடுப்பா? இப்போ அன்னைக்கு நான் தகுதியற்றவன், இன்னைக்கு மறுபரிசீலனை செய்கிறோம், ஏன் தேர்தல் வருது இல்லை. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு எந்த அதிகாரி கொடுத்த ஐடியா, யார் பண்ணது? அப்போ அன்றைக்கே ஒன்றும் இல்லை, பொங்கல் பரிசு மாதிரி நீ 1000 ரூபாய் கொடுக்க வேணாம், 500 ரூபாய் கொடுத்துட்டு, எப்பா கஜானால காசு இல்லை, அதிமுக கடனில் விட்டு போயிருக்காங்க, சரி வரும்போது சரி செய்வோன்னு சொல்லியிருந்தா 1.5 கோடி பேர் கொடுத்துருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். இன்னைக்கு பாதி பேர் வாங்கியிருக்கிறாங்க, மீதி பாதி பேருக்கு வரல. 60 விழுக்காடு வாங்கிட்டாங்க, காசு வாங்குறாங்க, ஒரு 40 விழுக்காடு வாங்கலை வச்சுக்கோங்க. இந்த 40 விழுக்காடுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த மூலையில் ஒரு கோவம் இருக்கும்ல. இன்னொன்று, அதிமுக என்ன சொல்லுது, 1500 ரூபா கொடுப்போம்னு சொல்லுது. 1000 பெருசா 1500 பெருசா, இந்த ஃபெயிலு பெருசா பாஸ் பெருசா? டே ஆனால் நீங்கள் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னா நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வரும் கிராமத்தில் பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை. இவங்களும் 1000 ரூபாயை அடுத்து ஏற்ற போகிறதா? நீங்கள் என்ன ஏற்றினாலுங்க கடைசியில் ஹெலிகாப்டர் தூக்கின்னு வந்து நாளை காலையில் தேர்தல் போடும்போது நீங்கள் ஹெலிகாப்டர் கொடுத்தா கூட வாங்கிக்குவோம் நாங்கள். நான் வந்து மக்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்புன்னு பேசினவன், ஒரு 2 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட நிலைப்பாடை மாற்றிக்கினேன். மக்களுக்கு வேண்டி தான் நம்ம பேசணும், மக்களுக்கு உண்டான அரசியல் தான் நம்ம பண்ணணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல்வாதிகள் டிசென்டிஷனாக கலர் கலராக கொள்கை சொல்கிறீங்க, கலர் கலராக கோட்பாடு சொல்கிறீங்க, கட்சி கொடி வச்சுக்கிறீங்க, ஆனால் எல்லாருமே ஊழல் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இங்கே யாரும் கக்கன் மாதிரியும் ஐயா காமராஜர் மாதிரி சேவை பண்ண வரல, அதனால் எத்து வை துட்டை அப்படின்றாங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க நிலை அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர் நான் தான் அங்கே மாறணும். நான் மாறிட்டேன். இன்னைக்கு வந்து சட்டப்படி அது தப்புனா ஆமாம்,
பட் தர்மபடி நீதிபடி மக்களோட முடிவு அது அது தடுக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷனே என்ன சொல்லுது, இது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ மக்கள் வந்து நீங்கள் கடைசி அந்த அந்த நைட்டு முன்னாள் நைட்டு கதவு தட்டி காசை கொடுக்கறது, அதுக்கப்புறமா மிட்டாய் உள்ள மூக்குத்தி வைக்கிறது, அதெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து ரசிக்க மாட்டாங்க. அது வந்து ஓட்டு வேணா 2% 3% வரும், கோவப்பட்டாங்கன்னா மாற்றி போட்டுருவாங்க. திமுக கூட்டணி இன்னைக்கு தேதிக்கு இன்டாக்டா இருக்காங்க. அப்படியே அவங்க தொடர்ச்சியா அந்த 2019 தொடர்ச்சியா வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கிட்டு அந்த கூட்டணி அப்படியே நிலையா இருக்குது. அதுக்கேற்ற ஒரு வலுவான ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி பிஜேபி, அமித்ஷா, மோடி, எடப்பாடி பழனிசாமி அமைப்பாங்களா? இல்லைங்க, அதாவது வலுவான கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நொடி வரலாம் அதிமுகவுக்கு வலுவான கூட்டணி இல்லை. அதாவது அமித்ஷா அவர்களை பார்த்தா பயம் வரும். ஐயோ அமலாக்கத்துறை, சிபிஐ, அதுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, அதுக்கப்புறமா மற்ற இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்லாம் இருக்குது, வழக்கு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் பிஜேபியில் சேர்த்தா பயப்பட வேணாம், பிஜேபியில் சேரலன்னா பயப்படணும். ஓகேங்களா, இதுதான் தாரக. அப்போ அமித்ஷா அவர்களை பார்த்தா ஒரு பயம் வரும். மோடி அவர்களை பார்க்கும்போது என் கால்படாத இடமே இல்லை இந்தியாவில், எல்லா மாநிலத்தையும் பிடிச்சிட்டேன், இது ஒண்டி தமிழ்நாடும் கேரளா ஒண்டி பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு ஒரு பார்ப்பதற்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை. பட் அது பலமான கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த நொடி வெறியிலும் பிஜேபி ஒரு சில இடங்களில் வந்து அதிமுகவுக்கு ஒரு சுமை. உதாரணத்துக்கு டெல்டாவில் ஒரு சுமை அவங்க, அதே மாதிரி சென்னையில் ஒரு சுமை. இதே நீங்கள் நாமக்கல், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரிஸ், ஊட்டி, கோயம்புத்தூர் இந்த இடம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக வந்து ஒரு பலம். அதே மாதிரி இப்போ நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் முன்னாடியே ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த கட்சியை பலப்படுத்தியிருக்காரு. அந்த இடத்துலையுமே சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பிஜேபி வந்து ஒரு இப்போ வந்து அது ஒரு கட்சியாக ரிவைவ் ஆகுது. அதாவது நீங்கள் வந்து என்ன தப்பாக நினச்சிக்கூடாது, அண்ணாமலை சொன்ன அந்த 18% வளர்ச்சியை நான் பேசவில்லை. ஓகே, முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு கணிசமாக வாக்கு வருது. அந்த வாக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது அதிமுகவுக்கு பிஜேபி ஓட்டும், பிஜேபி ஓட்டும் அதிமுகவும் டிரான்ஸ்ஃபர் ஆகிற சூழ்நிலை இருக்கு. சரி, அப்போ ஒரு சில இடத்துல அவங்க பலம், ஒரு சில இடத்துல அவங்க பலவீனம். அது தவிர்த்து பட் இதே நீங்க இந்த சைடு எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் ஓட்டு வந்து நிறைய இடத்துல டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கம்யூனிஸ்ட் குறிப்பா உங்களுக்கு ஒரு சில இடம்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் திருவாரூர், அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டி, அப்புறம் கீழ்வேலூர், இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது. ஒரு சில விஷயம்லாம் பார்க்க, ஒரு டிவி50 வச்சுட்டு ஒரு வயசானவர் ஒரு சிவப்பு துண்டை போட்டு போகிறாரு, அந்த ஒரு 10 நிமிஷத்தில் 50 பேர் வணக்கம் வைக்கிறான். இவரும் அப்படியே ஒத்த கையில் வயசானவர் கை காட்டுறாரு, டாட்டா காட்டுறாரு, வணக்கம் வைக்கிறாரு, டீ குடிக்கிறாரு, திருப்பி மறுபடியும் சாயந்தரம் 4 மணிக்கு ரவுண்ட்ஸ், திருப்பி 7 மணிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ரவுண்ட்ஸ். அப்போ காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் கொள்கை, உண்மை. கந்தர்வ கோட்டையில் நீங்கள் போய் எம்எல்ஏ வீடை போய் பாருங்கள், உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். என்னோட பயம் என்னன்னா இவங்கெல்லாம் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. போக இந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகுன்றதான் பிரச்சனை. ஆனால் இன்டாக்டாக இருக்குது ஒரு கூட்டணி பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கிட்ட தான் இருக்குது. ஒருவேளை திமுக கூட்டணி இன்னைக்கு உடையுது இல்லை பிரச்சனைனா அவங்க திருப்பி ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். டெல்டாலெலாம் வந்து நான் மெட்ராஸில் இருந்து பார்க்கும்போதெல்லாம் என்ன நினைப்பேன்னா திமுக தான் வந்து கம்யூனிஸ்டை வந்து தூக்கி பிடிக்குது. ஏன்னா இங்கே நம்ம பார்க்குறோம் மற்ற நகரங்களில், கிராமங்களில் போய் பார்க்கும்போது கதையே வேற. கம்யூனிஸ்டுக்காரங்க தான் வந்து திமுகவை தூக்கி பிடிக்கிறாங்க. சரி, கிராம அமைப்புல அப்படி இருக்கு. ஓகே, அதான் காங்கிரஸை பொறுத்தவரை நிறைய இடத்துல சறுக்கிட்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு திருச்சியில எல்லாம் வந்து காங்கிரஸ் ஒரு காலத்துல வந்து கோட்டையா வச்சிருந்தாங்க. தஞ்சாவூர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கி வந்து சரிஞ்சுக்கிட்டு தான் வருது. காரணம் ஐயா காமராஜரே காப்பாற்ற மாட்டேன்றீங்க நீங்க. அண்ணன் திருச்சி வேலுசாமி தான் உண்மையான காங்கிரஸ் வாரிசாவும் ஐயா காமராஜர் வாரிசா பேசிட்டு இருக்காரு. காமராஜரையே காப்பாத்தாதீங்க, நீங்க எப்படி மக்களை காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சரி. இது காங்கிரஸ் அதுக்கு தான் சிஎம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார்ல செல்லு பிறந்த. என்னன்னு அந்த பேச்சு தேவையா? யாரு யாரை பத்தி பேசுறதுன்னு இருக்குல்ல, அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு நமக்கு என்ன தார்மீக அடிப்படை இருக்குன்றது முக்கியம். ஒருவேளை அப்படி ஏசியே போட்டு கொடுத்துருந்தா கூட கடந்து போனோங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சனையா? ஒருவேளை நான் அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. ஐயா காமராஜரை நம்ம பார்த்ததில்ல, படித்ததோடு சரி, படிக்கும்போதே புல்லரிக்குது. எப்படா இப்படி ஒரு தலைவர் இருந்தாங்க, இந்த தலைவரை எப்படா தோக்கடிச்சாங்கன்னு. அப்படிதான் என்னோட பயமே அதுதான். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கூட்டணின்ற பேரில் போய் சின்ன பின்னமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயால் யாருக்கு பாதிப்பு இருக்கும் சார்? பெரிய சேதாரம். ரொம்ப இந்த ஒத்த கேள்வி வந்து இந்த கேள்விக்கு கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா பல கோடி வந்து அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு கொட்டுவாங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் வந்து இன்னைக்கு தமிழகத்தோட ஒட்டுமொத்த அரசியலுமே வந்து இந்த வியூகவியாளர்கள், பத்திரிகையாளர்கள், இல்லை வந்து அரசியலில் கூர்ந்து இருக்கிறவங்களாம் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் என் பார்வையில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தொகுதியெல்லாம் சுற்றுறேன், போகிறேன், வரேன், பார்க்குறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன புரியுதுன்னா முதல் கட்டமாக
எல்லாருமே நமக்கு புரிஞ்சது என்னன்னா, தெரிஞ்சது என்னன்னா, விஜய் வந்து அதிமுக ஓட்டை வந்து அதிகமாக எடுப்பார். அது என்ன அப்படின்னா, திமுக எதிர்ப்பு விஜய் சம்பாதிக்கிறார். அன்றாட திமுக விமர்சனம் பண்ணுறாரு, ரொம்ப தீர்க்கமாக விமர்சனம் பண்ணார். அப்போது திமுக தோக்கடிக்கணும், திமுகவை வீழ்த்தணும்னா அந்த ஓட்டு வழக்கமாக அதிமுகவுக்கு போயிட்டு இருந்தது கடந்த காலத்தில். அதை மடம் மாற்றி விஜய் அவர்கள் பெற போகிறாருன்றது ஃபஸ்ட்டு. பட் உள்ள ரிவர்ஸில் என்ன நடக்குதுன்னா, ஒரு சில இடத்துல இப்போ உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துக்கணும். திருச்சி மத்தியமோ வெஸ்ட்டோ ஈஸ்டோ ஏதோ அங்கே வந்து சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறாங்க. வேளாங்கண்ணி எடுத்துக்கோங்க, நாகூர் எடுத்துக்கோங்க, தஞ்சாவூரில் பாபநாசம், அதேமாதிரி உங்களுக்கு ஒரு சில தொகுதி, அதேமாதிரி உங்களுக்கு ஒரு சில இடத்துல கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஒரு சில இடத்துல கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதிகமாக இருப்பாங்க. இப்போது அதேமாதிரி ஒரு சில இடத்துல விசிகாவுக்கு வந்து அதிகமான இருக்குது. இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில இடத்துல விசிகா ஓட்டை எடுக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழ வேண்டிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்களோட ஓட்டை எடுக்கிறார். ஒரு சில இடத்துல வந்து கிறிஸ்டின்ஸ் மத்தியில் பயங்கர பாப்புலராக இருக்கார். ஒரு சில இடத்துல முஸ்லீம்ஸையுமே வந்து என்மாஸாக ஓட்டு போடுற இருக்கிறவங்க திமுகக்கு அவங்க ஓட்டு எடுக்கிறார். அதேமாதிரி கம்யூனிஸ்ட் பாக்கெட்லையுமே வந்து பாப்புலராக இருக்கார் விஜய். அப்போ கம்யூனிஸ்ட் ஓட்டு, விசிகா ஓட்டுலாம் யாரோட ஓட்டு? திமுக ஓட்டு. அப்போ மேலே வந்து எடுக்கிறது வந்து மேலே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெட்டி எடுக்கிறது அதிமுக ஓட்டு, கீழே இருந்து உருவுறது, கீழே இருந்து வெட்டி எடுக்கிறது தான் திமுக ஓட்டு. ரைட்டு. இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? பெண்களுக்கு. மாணவர்களுக்கு கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் கொடுத்துருக்கு அரசு. கரண்ட் விலையை ஏற்றி, சொத்து வரி ஏற்றி, தண்ணி வரி ஏற்றி, குடும்ப தலைவர் பாக்கெட்ல இருந்து அந்த காசை எடுத்து அதை அரசு கஜானால போட்டு அது மூலமா இல்லாதப்பட்டவர்களுக்கு செய்கிறாங்க. நல்ல விஷயம், ரைட்டு. விஜய் கஷ்டமே படாமல் அந்த ஓட்டெல்லாம் வாங்க போகிறாரு. 18லேருந்து 25 வயசு பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து நான் முதல்வன், அதுக்கப்புறம் இந்த திட்டம், எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க, அண்ணன் விஜய் வந்துட்டார், மாற்றம் முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. 40 வயசுக்கு மேலே பெருசாக வந்து ஆண்கள் கிட்ட வந்து விஜய் அவர்கள் எடுபடவில்லை. பொதுவாக ஆண்கள் வந்து விஜய் வந்து ஒரு சீரியஸ் இதுவாக வந்து இந்த நொடி வரலாம் பார்க்கல. அவங்க வந்து ரெட்டலை இல்லை உதயசூரியன். இப்போ நீங்கள் டெல்டாலேருந்து எடுத்திங்கன்னா உதயசூரியன் ரெட்டலை, கொங்குலேருந்து எடுத்திங்கன்னா ரெட்டலை உதயசூரியன், இப்படி தான் இருக்குது தவிர்த்து பேட்டர்னு. மற்றபடி விஜய் வந்து அங்கே பெரிய இன்ரோட்ஸ் பண்ணலை. அதே மாதிரி சீமான் அவர்களோட ஓட்டையும் கொஞ்சம் எடுக்கிறார் விஜய் அவர்கள். பட் ஆனால் அதை சீமான் அவர்கள் உஷாராக புரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் அதிகமாக போடுறாங்க, அதிகமாக வேலை பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சீமான் அவர்களோட அந்த ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டும் திமுகவும் கலந்த மாதிரி ஒரு பிரீட் அது. சரி, சும்மா நீங்கள் வந்து ஒரு படத்தை போட்டு விசில் அடிச்சுட்டு படம் ஓடிச்சு பாட்டு போட்டு செட்டெல்லாம் போட்டு, இல்லை இந்த ஒரு பஸ்ஸில் போகிறது, இல்லை வந்து ஒன்றிணைவோம் எல்லாம் உங்களோட நான் எங்களோட நீங்கள், அந்த மாதிரிலாம் அப்படி மாற்ற முடியாது. அது வந்து பெரிய டென்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். சீமான் அவர்களுக்கு டென்ட் இருக்கும், மேபி 8ன்றது 6 வரலாம், இல்லை 7 வரலாம், பட் அது கரைஞ்சிரும், காணாம போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயம் இருக்குது. அது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா சீமானோட ஃபாலோவர்ஸு நம்ம வந்து கட்சிக்காரங்களை போய் பார்க்குறது ஜென்ரலாக பேசும்போது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தோக்கிறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை புதுசு கிடையாது, நாங்கள் வந்து இப்படி தான் இருக்க போகிறோம். ஆனால் எவ்வளோ நாள் அவங்க சஸ்டெயின் ஆவாங்கன்னு தெரியல, எவ்வளோ நாள் இது ஓடுன்றது தெரியல. அதனால் வர தேர்தலில் அவங்களும் ஒரு 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 போட்டி, ஒரு டஃப்னஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸி, கன் எடுத்து எல்லாரையும் சுட வேண்டியது தான். விஜய் வந்து இன்னைக்கு நேற்று கூட பேசியிருக்காரு அண்ணா சீமா, எதுக்கு Y+Z+ கேட்டிருக்காரு. எதுக்கு இல்லை, வேவு பார்க்கறதுக்கு. எல்லாம் நினைப்பாங்க பாதுகாப்புன்னு. ஏங்க காவல்துறை உங்கள் வீட்டில் வந்து நிற்கிதுன்னா என்ன அர்த்தம்? காவல்துறையோட முதல் வேலை என்ன? ஒற்றன் வேலை பார்க்கறது. 2வது தான் பாதுகாப்பு. ஒற்றன் வேலை பார்த்தா தான் யார் நல்லவன் வரான் கெட்டவன் வரான்றது தெரியும், துப்பு கொடுக்க முடியும். அது தெரியாமல் வந்து நீங்கள் அந்த செக்யூரிட்டிலாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. அது எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி இங்கே என்ன நடக்குது எல்லாம் போவாங்க. பாதுகாப்புன்றது அப்புறம். இப்போ இது ஒரு பேசுபொருள். அதே மாதிரி எல்லாருமே அவர் சீமான் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விமர்சனம் பண்ணலாம், அடிமையாட்சின்னு சொல்லலாம். முன்ன கடந்த காலத்தில் திமுகவை சொல்லவே வேணாம், அவர் தூக்கத்தில் கூட பேசிக்கிட்டே இருப்பார் பொழுது. திமுக எதிர்ப்பு எப்படி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இப்போ போய் துக்கம் விசாரிக்க போன இடத்துல அது வந்து நாகரிகம் தாங்க. இப்போது அண்ணன் திருமாவளவன் போனப்போ நான் வந்து அதை வந்து நாகரிகத்தை தாண்டி அதில் அரசியல் இருக்குன்னு சொன்னேன். இதில் வந்து எனக்கு அந்த மாதிரி இல்லை. அது என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா இறந்தப்போ திமுக காரங்க வந்து போஸ்டர் ஓட்டினாங்க. ஆமாம், நீங்கள் ஆளக்கூடாதுன்னு தான் சொன்னோம், சாவக்கூடாதுன்னு நினைக்கல, சிங்கமா இருந்து எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு போட்டியை கொடுத்தீங்க, அது வந்து ஒரு அழகான அரசியல்
அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் இறந்தப்போ வந்து அதிமுக காரங்கெல்லாம் போய் பார்த்தாங்க, ஒரு சிலர் இது பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த பீச்சில் இடம் கொடுக்காததான் கொஞ்சம் ஒரு பிரச்சனையாச்சு. ஐயா எடப்பாடி பழனிசாமி என்னன்றாரு, இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அதாவது கடந்த காலத்தில் காமராஜருக்கு இது மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆட்சி பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாகி அப்புறம் கோர்ட்டு போய் வாங்கிட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துக்க நிகழ்வுகள் வந்து அது அன்னையோட சரி. நல்லது கஷ்டத்தில், ஏன்னா இப்போ அரசியல்வாதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ்ன்றதை தாண்டி அந்த மனிதாபிமானத்தை அங்க வெளிப்படுத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. துக்க நிகழ்ச்சியில வந்து விஜய் அட்டாக் பண்றதுக்காக சீமான என்கரேஜ் பண்ணிக்கிட்டாங்க திமுக. அவர் ஏதோ சிலபஸ் அவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு கதையை சொல்லுங்க. நம்ம இவங்கெல்லாம் ஒரு சிலபஸ் போடுவாங்க. இப்போ இன்னொரு சிலபஸ் கூட ஓடிக்கிட்டு இருக்கு. ஓபிஎஸ் விஜய் அவர்கள் வந்துட்டாங்கன்னா அது பிஜேபி எதிர்ப்பு உருவாகும், அதிமுகவை வீழ்த்தலாம், பிஜேபியை வீழ்த்தலான்றதெல்லாம். நீங்க என்னதான் சிலபஸ் போட்டாலும் மக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த குதிரை அடிக்கும் எந்த குதிரை போயிடும். ஜெயிக்க குதிரை அது எந்த குதிரையோ அதில் அடிச்சு குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெரிய மாட்டேங்குது. ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, அதுக்கப்புறம் திருவாரூர், அப்புறம் நன்னிலம். எதுக்கு நான் இந்த தொகுதியெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஏர் மார்க் பண்ணி வேட்பாளர் கட்சி தலைவர் முக்கியம் இல்லை, சின்னம் இருக்குல்ல. நீங்கள் திருவாரூரில் உதயசூரியன் எப்படி இருக்குன்னா பாகுபலி மாதிரி நிற்கும். படத்தில் சீன் காட்டுவாங்க தெரியுமா, செலை கட்டி வச்சுருவாங்க. அதை தாண்டி கலைஞரோட அந்த அந்த அஸ்திவாரம் இருக்கு பாருங்க, அவர் போட்டது தஞ்சாவூர்லேயும் இதுலேயும் கோசிமணியும் கலைஞரும் சேர்த்து அப்படி நிற்கும். அதே மாதிரி நீங்கள் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியில் போனால் வயசான அம்மா வந்து என்னப்பா ரெட்டலை எங்கே கொஞ்சம் அமைக்க விடு எனக்குன்னு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 2 தேர்தல் 3 தேர்தல் அடிக்கிறது, உடனே வந்துட்டு ஒரே தேர்தல் அடிச்சு காலி பண்ணுறதுன்றது சாத்தியம் கிடையாது. பெல்வெதர் சீட்ஸ்ன்னு வாங்க, அதாவது அந்த சீட்டு ஜெயிச்சா நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்க. சரி, ஆனால் ஒரு சில சீட்டு மாறவே மாறாது. நீங்கள் ஐ திங்க் நாகப்பட்டினத்தில் திருத்துறைப்பூண்டியா கீழ்விழு எனக்கு சரியா ஞாபகம். 14 தேர்தலில் 12 தேர்தல் கம்யூனிஸ்ட் ஜெயிக்குதுங்க. திருத்துறைப்பூண்டி எப்படி இருக்கு பாருங்க ட்ராக் ரெக்கார்ட். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எம்எல்ஏ மாத்துறாங்க, அதே சின்னம் 2 கலர் தான், ஒன்று சிவப்பு துண்டு இல்லை பச்சை துண்டு, சிபிஐஎம் எப்படி நிற்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாளில் வந்து ஒரு புது ஹீரோவோ இல்லை அண்ணன் சீமானோ வந்து பேசிட்டு அப்படியே மாற்றிட்டு போக முடியுன்றது அவங்களால மாற்ற முடியாதுன்னு நான் சொல்லலை. 2026 அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதான் நான் சொல்கிறேன். இதில் ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, அண்ணன் அண்ணாமலை தான் 2026 முதலமைச்சர்ல பிரதமர் மெட்டீரியல்ன்ட்டாங்க அவரை. இப்போ அடுத்த பிரைம் மினிஸ்டரே அவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு. கல நிலவரம் என்னதான் பண்ண போறாங்க அவருக்கு? அண்ணாமலை அவருக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு, அவரு அதை சரியா பயன்படுத்திக்கல, அவ்வளவுதான். ஈஸியான ஒரு இப்போ ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுப்பாங்கல்ல, டெஃபினட்டா கொடுத்தா இந்த நேரத்துக்கு கொடுத்துருக்கணுமேங்க. வைஸ் பிரசிடென்ட் பதவி கூட தான் இப்போ காலியா வரப்போகுது. இல்லைங்க, பிரதமரே ஆகும்போது நீங்க துணை ஜனாதிபதி ஆக முடியாதா? அதனால என்ன வேணா ஆகலாம். பிஜேபி போதும் அண்ணாமலைக்கான இது அவருக்கு எதுவுமே ஒரு பவரா ஒரு பதவி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன அரசியல் சிற்றறிவுக்கோ இல்லை பொது அறிவுக்கோ இல்லை பத்திரிகை அறிவுக்கோ தெரிஞ்சு அவருக்கு எதுவும் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா, ஆளை வச்சு வார் ரூமை வச்சு முருகனை கிண்டல் பண்றீங்க. இவர் நைனார் இல்லை, அது முன்னாடி. இப்போ நைனார் முன்னாடி புரியுங்களா? அப்போ இப்போ கரண்ட்ல நைனார தமிழிசை அவர்களை என்னென்ன பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கிட்டத்தட்ட அது வெளிப்படையாக வந்து போலீஸ் எஃப்ஐஆர் வரலாம் போச்சு. ஒரு பஞ்சாயத்து ஆகி அப்புறம் கரதே தியாகராஜன் உள்ளே போந்து அந்த சண்டையை வந்து சமாதானப்படுத்தினார் தென் சென்னையில். அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணனை வந்து நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்தப்போ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஓரம் கட்டினீங்க. கேசவநாயகம் வந்து அவருக்கும் வந்து அவருக்கு பழைய அந்த தோற்றம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கேடி ராகவன் அவர்களை வந்து கட்சியிலேருந்து ஓரம் கட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்த்தீங்க. அப்புறம் வானதி ஸ்ரீனிவாசனோட ஒரு சில பிரச்சனை உங்களுக்கு. இப்படி பாஜகவில் இருக்கீங்க நீங்கள். இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து அரசியல் பண்ணுவீங்களா, இல்லை சொந்த கட்சியிலேயே உள்ளே சண்டை போட்டுக்கிட்டு போலீஸ் அதிகாரி மாதிரி நீங்கள் வேவு பார்த்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஓரளவுக்கு பொறுப்பாங்க, மேலே இருக்கிறவங்க பார்ப்பாங்கல்ல. அதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னது தான். அண்ணாமலையால் ஆட்சி வரும், ஆட்சி ஜெயிக்க போகுது, இல்லை அவருக்கு கூட்டணிக்கு பலத்தை சேர்க்கிறாருன்னா நாளைக்கு முடிவு பண்ணி நாளானிக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுத்துருவாங்க. அவங்க அதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ அண்ணாமலை தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க. தேவை இருந்ததுதான் மாற்றிருக்க மாட்டாங்க. 3 வருஷம்ன்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்களே. 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 3 வருஷம் இருந்திருக்கலாமே. 75 வயசுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது. இங்கே இன்னைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் வந்து அதே மோடி அவர்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு தேவைப்பட்டது ஆர்எஸ்எஸ், இப்போ மோடியையே பேசினா அப்படியா? ஆர்எஸ்எஸ் நீங்கள் தனியாக இருந்துக்கோங்கப்பா, நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், வணக்கம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் போயிட்டே இருப்பார் எங்கள் ஐயா மோடி. அதனால் அதெல்லாம் வந்து யாரால என்ன ஓட்டு கிடைக்கும், யாருக்கு என்ன செல்வாக்கு, யார் பின்னாடி மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு தான் இங்கே அரசியலில் வலிமை, அவங்களுக்கு தான் வந்து அந்த முன்னுரிமை எல்லாமே. இது மோடியா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐயா ஸ்டாலின் எடுத்தாலும் சரி, இல்லை ஐயா எடப்பாடி எடுத்தாலும் சரி,
இந்த கீழே ஒரு சில கட்சிக்காரங்களாம் வந்துட்டு தலைமையை வந்து குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ செந்தில் பாலாஜி எவ்வளோ முக்கியத்துவம் எனக்கு இல்லை, ஏன்னா செந்தில் பாலாஜி பண்ணுற அரசியல் அவங்களுக்கு பிடிக்குது, விராலிமலையில் விஜயபாஸ்கர் பண்ணுற அரசியல் இவங்களுக்கு பிடிக்குது வச்சுக்கிறாங்க, நீங்கள் பண்ணுற அரசியல் அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தள்ளி வைக்கிறேன். இதுதான் நிதர்சனம். அதனால் வந்து அது வந்து அந்தந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லுவார், அவரவர்கள் காலத்தில் அவங்களுக்கு உண்டான நேரம் வரும்போது மற்றவங்க அப்படியே ஒதுங்கிக்கிறது பெட்டர். ரைட். 26 எலெக்ஷனுக்கே ஒரு பெரிய அனலைஸ் சொன்ன மாதிரி இருந்தது. மோடியினுடைய வருகையை தொடங்கி நம்ம அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டா எல்லாமே பேசியிருக்கோம். 26 தேர்தலை ஒட்டி எப்படி இருக்கு மக்களின் மனநிலைன்னு கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் பல தொகுதிகள் பெயரையும் மாவட்டங்கள் பெயரையும் சொல்லி இந்தந்த இடத்துல இப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி கோட்டீஸ்வரன் சார். நன்றி மாதேஷ்.